இப்போ பார்த்தீங்கன்னா திருவடி சூலம் அப்படின்ற ஒரு 108 திவ்ய தேசம் பெருமாள் கோயில் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா 108 திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாளும் இங்கே இருக்கான். சில பேர் திவ்ய தேசம்லாம் போக முடியாமல் இருப்பாங்க, அவங்களாம் இங்கே போய் கும்பிட்டுக்கலாம். எல்லாம் மனசால வேண்டது தான். சரி, கோயில்கிட்ட போய் பார்ப்போம். 5 o'clock ஆகிடுச்சு, கொஞ்சம் இருட்டுறமே இருக்குது. இந்த ரோடே நல்லா இருக்குது. இது வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து மகேந்திரா சிட்டி வழியாக போகணும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா மயிலெலாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, பயங்கர அழகாக இருக்குது. இல்லை, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ரோடு கூட் ரோடு இருக்குல்ல செங்கல்பட்டுக்கிட்ட, அங்கேருந்து மகேந்திரா சிட்டி போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது. சன் வேறு செட் ஆக போகுது. ஓகே, கோயிலில் போய் பார்ப்போம். அந்த ரோட்லேருந்து வந்துட்டே இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் அந்த கோயில் போகிற வழி போல், 108 திவ்ய தேசம் ஆலயம். பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கிட்ட தான் இருக்கோமான்ற அதிசயமாக இருக்குது. இங்கே கொடைக்கானலில் இந்த மாதிரி இருக்குது. இந்த மலைலாம் பார்த்தா இன்னொரு மலை அங்கே ஒளிஞ்சிட்ருக்கு. அங்கேருந்து இன்னொரு ரைட் எடுக்கணும். ஏற்கனவே இன்னொரு ரைட்னு நினைக்கிறேன், இது 2வது ரைட்னு நினைக்கிறேன். எடுத்து உள்ளே வந்தால் அப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது வியூ. ஆனால் ரோடு கொஞ்சம் கிட்ட வந்தாலும் இப்படி இருக்குது, மண் ரோடாட்டம். ஸோ கோயில் போயிட்டு பார்ப்போம். நீங்களும் வாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு அழகான இடம் வந்து சென்னையில் இருக்கான்னு அதிசயமாக இருக்குது எனக்கு. யாராவது சென்னைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன் மாதிரி கோயில் போனால் கூட இங்கே வரலாம். சுற்றி செம்மையாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. இல்லை, நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும். இல்லை ஏதாவது கார் புக் பண்ணி இல்லை ஆட்டோ ஏதாவது புக் பண்ணி தான் ஃபுல்லாக வரணும். ரிட்டர்ன் போகிறதுக்குலாம் வண்டி கிடையாது, பஸ்ஸு கிடையாது, எதுவும் கிடையாது. காடு, செம்மையான காடு. ஸோ பாருங்கள், வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக. உள்ளே வந்தாச்சு, நிறைய கார்லாம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. செங்கல்பட்டில் இவ்வளோ பெரிய மலைலாம் இருக்குது. கரும்பு ஜூஸ் வைக்கிறாங்க, அது சத்தம் கேட்குறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ் போல வெள்ளை கடைங்கள்லாம் இருக்குது. சந்தை மாதிரி இருக்குது வெள்ளை. பூ பழம் வேணா கூட இங்கே வாங்கிக்கலாம் போல, அர்ச்சனைலாம் பண்ணுறது. போர்டில் ஏதோ எழுதியிருக்காங்க, நான் அவ்வளோ கிளியராக தெரில. இங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. ஹாய், கோயில் பக்கத்தில் வந்துட்டேன். நிறைய பேர் திவ்ய தேசம் கோயில் போகணும் அப்படிலாம் ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து இங்கே கூட வந்து கும்பிட்டுட்டு போகலாம். எல்லாமா நம்ம திங்கிங் தான். 108 திவ்ய தேசம் போகிறோமே நினச்சிட்டு இங்கே வரலாம். ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் கோயிலை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸு. மேலேயே வந்து ஒரு அம்மன் இருக்குது. போட்டிருக்காங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7 மணி முதல் ஏதோ அரசு பேருந்து 1 மணி நேரத்துக்கு வரும்னு ஏதோ போட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது போல, சும்மா இங்கேருந்தே காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா 108 பெருமாள் இருப்பாங்க போல. வெளில ஒரு விநாயகர் இருக்காரு. உள்ள பார்த்தீங்கன்னா 108 பெருமாள் பயங்கர அழகாக இருக்குது. அப்படியே நம்ம அந்தந்த கோயிலில் போய் நேரில் பார்த்த மாதிரி இருக்குது பெருமாள். உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க அலௌடு இல்லைன்ட்டாங்க. அந்த தாபாகர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்னாங்க, ஆனால் அவர் இல்லை. இருந்தாலும் தருவாரான்னு தெரியல பர்மிஷன். ஆனால் கோயில் இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க.
இன்னும் வேலைலாம் நடந்துட்டுருக்கு. இன்னும் பெரிய பெரிய சிலைலாம் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அந்த பெருமாள் இல்லை, ஆனால் நேரில் பார்த்தா அப்படியே திருப்பதி பெருமாள் தான். சரி, நான் வெளில போய் பேசுகிறேன். கோயில் போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப இருட்டிடுச்சு. இங்கே செம்ம அழகு உள்ள. நீங்கள் வந்து பெருமாள் பக்தர் வந்தால் கண்டிப்பாக இங்கே வாங்க. அந்த 108 திவ்ய தேசம், அப்புறம் ஒரு சின்ன கோயிலில் வந்து ஜாதகத்தில் உள்ள சின்ன சின்ன சுவாமிகள் இருக்குது. அப்புறம் வந்து காலபைரவர் இருந்தார். அப்புறம் நிறைய நீங்கள் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆனால் அந்த இன்னும் அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. 108 திவ்ய தேசம் இருக்குது. அப்புறம் அப்படியே திருப்பதி போன மாதிரியே இருக்குது பெருமாள் சன்னதி. ஸோ அப்படியே கிளம்புறேன். ஸோ கம்மன் விசிட். அப்படி இருட்டிடுச்சு, கொஞ்சம் கோல்டாக இருக்குது இங்கே. பாய். இந்த வீடியோலாம் கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தா தான் அப்புறம் வியூஸ்லாம் எனக்கு கிடைக்கும். அப்போ தான் நிறைய வீடியோலாம் இந்தமாதிரி எடுக்க முடியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்க சொல்லுங்கள். பாய்.